உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இன்று சட்டசபை காரசாரமான விவாதங்களோடு சேர்த்து சிஎம் விஜய் கொஞ்சம் அப்படி டென்ஷன் ஆகிட்டாருப்பா அப்படின்னு ஒரு பக்கம். இல்லைங்க, நிறையவே டென்ஷன் ஆகிட்டாருன்னு. இல்லைங்க, அவர் டென்ஷனே ஆக மாட்டாருங்க. அவர் மிஸ்டர் கூல். அவர் என்ன நீங்கள் சொன்னாலும் சரி, என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி, ஒருத்தர் கூட ஒரு அரசியல் விமர்சகரோடு பேசியிருக்க, பேர் சொல்ல வேணாம், என்ன முதல்வர் வந்து மேலே பார்க்குறாரு, சைடில் பார்க்குறாரு, கீழே பார்க்குறாரு, யோசனை பண்ணுறாரு, எதுவுமே ஒரு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேன்றாரு. இது ஒரு பக்கம். ரொம்ப காலமாக வந்து வாயை திறந்து பேசுங்க சிஎம், வாயை திறந்து பேசுங்க விஜய் சார், இதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஏன் கத்தி பேசி ஆக்ரோஷமாக பெர்ஃபார்மன்ஸை காமிச்சு எதுகை முனையில் தன் பேச்ச உரையாடலை வந்து நிலைநிறுத்தினா தான் அவங்க அரசியல்வாதியா, அவங்க சிஎம்மா, அவங்க பிஎம்மா? ஏன் கொஞ்சமாக பேசக்கூடாதா? திரும்ப அதுதான், வாயை திறந்து பேசுங்க சிஎம்ன்றீங்க, பேசுனா ஏன் பேசுனீங்கன்றீங்க, அப்புறமா ஆதாரத்தை காட்டுங்க. இன்றைக்கு விஜய் அதை தான் சொன்னார், ஆதாரத்தை காட்டுங்க, ஆதாரத்தை காட்டுங்க, எதை எடுத்தாலும் ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னா. ஆதாரம் இருக்குது. நிதியமைச்சர் 3 ஆதாரங்களை என்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த ஆதாரங்கள் அப்படியே என் டேபிளில் இருக்குது. தணிக்கை செய்யப்பட்ட அந்த ஆதாரங்கள் இருக்குது. அந்த ஆதாரங்களில் எந்த நேரத்தில் எப்போ நான் வெளியிடணுமோ அப்போ வெளியிடுவேன். இப்போ அதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு சட்டசபையை கலகலத்து போச்சு. வந்து ஒரு பக்கம் கலகலப்பாக மாறிடுச்சு. வந்து ரொம்ப டென்ஷனுடைய உச்சத்துக்கே போய் பேசினார். மாற்றுக்கிறது கிடையாது. அதை காமிக்கல. இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி சினிமா வேறு, இது வேறுங்க. வந்து நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து சட்டசபையில் வந்து நடிக்கிறாருன்றாங்க. ஒரு பக்கம் சும்மா உட்காந்துட்டு இருக்காருன்றாங்க, இன்னொரு பக்கம் நடிக்கிறாருன்றாங்க. ஆதாரம் என்கிட்ட இருக்குதுப்பா, என் டேபிளில் இருக்குதுப்பா, அந்த ஆதாரத்தை நான் காட்டுவோம்பா. அதே சமயத்தில் மக்கள் அன்பா பண்பா எங்களை வரவேற்று ஓட்டு போட்டு இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்வோம். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது எங்கே ஒரு ஆதாரம், ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு விஷயம், ஒரு ஊழல் நடந்திருக்குது, அது ஒரு சிஎம் கையில் கிடச்சிருக்குது, அதை வெளியிட வேண்டியது தானே? அதை வச்சு ஏன் மிரட்டுறாரு? அது ஏன் என்கிட்ட இருக்குதுன்றாரு, நான் வெளியிடுற நேரத்தில் வெளியிடுவேன்றாரு. அப்போ மக்கள் மீதான நம்பிக்கை என்ன ஆகுறது? சிஎம் மீதான நம்பிக்கை எங்கே போகிறது? ஒரு ஆதாரம் கிடச்சிட்டு டக்குற ஆதாரம் இருந்தாங்க, வெளியிட்டு போக வேண்டியது தானே அப்படின்போது அதுக்கும் ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுருக்காரு. வந்து இது ஒரு மாதிரி ஒரு குத்தலான ஒரு விஷயமா இருந்தால் கூட சரி. இடைத்தேர்தல் வருது இல்லை, நீங்களும் ஜெயிக்கணும். எதிர்கட்சிகளை சொல்கிறாரு, இடைத்தேர்தல் வரப்போதில்லை, நீங்களும் ஜெயிக்கணும், அதுக்காக தாங்க இந்த ஆதாரத்தை அமைக்க வச்சுருக்கேன் அப்படின்னு. ஒரு சமயம் இடைத்தேர்தல் சமயத்தில் எடுத்து விடுவாரான்னு தெரியல. பொதுவாக எல்லாருடைய பொதுவான கருத்தாக இருந்தப்போ என்னென்னா, சரிங்க ஆதாரம் கையில் லட்டு மாதிரி கிடச்சிருக்கல்ல. ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு தேசிய கட்சியில் இருந்த ஒருத்தர் வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து, அண்ணா என்கிட்ட அந்த ஆதாரம் இருக்குதுண்ணா, அண்ணா என்கிட்ட இந்த டேப் இருக்குன்னா, அண்ணா அவங்க பேசின அந்த டெலிஃபோன் உரையாடல் இருக்குன்னா அதை நான் எப்போ வெளியிடுவேனான்ட்டு கடைசி வரைக்கும் அவர் வெளியிடவே இல்லை. இப்போ அவர் அரசியல் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அது மாதிரி ஆகாது. அந்த மாதிரி காமெடி சீன்லாம் ஆகவே ஆகாது. இதெல்லாம் மீறி இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மக்கள் மத்தியில் எப்படி இது எடுபட்டு இருக்குன்னு நானும் சில தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட, சில தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டிருந்தேன். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி விசிகே எம்எல்ஏ ஒருத்தர் எழுந்து 280 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நான் வந்து சட்டசபைக்கு வரேன், தினமும் பஸ்ஸை பிடிச்சி தான் வரேன், பொது போக்குவரத்தை பயன்படுத்தி தான் வரேன், ஒரு கார் கூட என்கிட்ட கிடையாது, ஒரு உதவியாளர் கூட கிடையாது, ஒரு கார் ஒன்று கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, இவர் கேட்குறாரு, ரைட்டு, கார் இல்லாத எம்எல்ஏ யாருப்பா அப்படின்ற விவாத பொருள்லாம் வந்து நான் கூட பேசியிருந்தேன். ஒரு எம்எல்ஏவுக்கான சம்பளம் வந்து 1 லட்ச ரூபா வாங்கினானா கார் இருக்காதா அவங்கக்கிட்ட அப்படின்னு. நம்ம கடந்த ஆட்சியில், அந்த முந்தின ஆட்சியில் எப்படியாப்பட்ட படா காரில் வந்து இறங்கின சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பார்த்துருக்குறோம், தொகுதியெல்லாம் பார்த்துருக்குறோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சென்னையில் ஒரு மெயின் ரோட்டில் இருக்கார், பேர் சொல்ல விரும்பலை. அவர் வீட்டு முன்னாடி நான் பார்த்துருக்குறேன், நான் வந்து 6-7 கார் பிளாட்ஃபார்மில் ஏற்றி நிறுத்தி வச்சுருப்பார். ரைட்டு, அவருடைய ஆட்சி, அவருடைய அதிகார பலம், 6-7 கார் இருந்தது. அதே வேளையில் இன்றைக்கு முதல்வர் வந்து எல்லா எம்எல்ஏக்கும் கார் அப்படின்ட்டார். அப்படிங்க, யாரும் இந்த பாகுபாடே கிடையாது, எல்லோரும் காரு. அந்த காருக்கான செலவு வந்து பராமரிப்பு செலவு அது இதுன்றதுக்கு அதுக்கு ஒரு 75,000. உதவியாளர் ஒருத்தர் வச்சுங்க, அவருக்கு சம்பளம் ஒரு 25,000. 1 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா சம்பளம், இது ஒரு 1 லட்ச ரூபா. இப்போ சாமானிய மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா,
இவங்க என்னங்க வந்து எம்எல்ஏ அவ்வளோ அவ்வளோ படு ஏழைகளா, அவ்வளோ நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களா? ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதிக்குள்ளே வராருன்னா எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி எப்படி வந்திருக்காங்க? இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. சும்மா யானைப்படை, குதிரைப்படை, தரப்படை எல்லாம் சேர்ந்து தான் அந்த காரில் பவனி வருவாங்க. சட்டமன்ற உறுப்பினர் வருகிறார் வருகிறார் வருகிறான்னு சொல்லி அங்கே ஒரு அமக்கலமே நடக்கும். முன் வரிசையில் ஒரு 50 காரு, பின் வரிசையில் ஒரு 50 காரு, அதுவும் விதவிதமான காரு, பெரிய பெரிய காரு, இதெல்லாம் பார்த்துருக்கோம். மக்களுடைய இது என்னன்னா, அப்படியா கார் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு கூட வெளியே வந்து தேமுதிகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் கொடுக்கட்டுங்க, நல்லது தாங்க, வரவேற்கணுங்க, எல்லாரும் கொடுக்கட்டுங்க. அதே சமயத்தில் 90 விழுக்காடு சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கார் இருக்கிறது. தவேக எம்எல்ஏ கிட்ட ஒன்றா இல்லாமல் இருக்கலாம், உண்மையில். ஏன்னா எல்லாரும் புதுசுங்க, சாமானிய மக்களுங்க, எல்லாரும் வந்து சாமானிய ரொம்ப அடித்தட்டு இதில் இருந்து வந்தவங்க. அவங்களுக்கு நம்ம எம்எல்ஏவை ஆகுமான்னு நினச்சே இருக்க மாட்டாங்க, அமைச்சராக ஆகுமான்னு நினச்சிருக்க மாட்டாங்க. இந்த மக்களை வந்து கொண்டு வாங்க, அவங்க அதையும் சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தேவைப்படும். அதே வேளையில் விவசாயிங்க, நான் வர வழியெல்லாம் விவசாயிங்க நிற்கிறாங்க, முழு பயிர்க்கடன் தள்ளுபடி எப்போ அப்படின்னு அது விவசாயிகள் பக்கம் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்றாங்க. இப்போ இன்னைக்கு கூட இவர் பேசினார், தாவேக எம்எல்ஏ, பெரியகுளம் எம்எல்ஏ சபரி ஐங்கரன், ரொம்ப நல்லா இருந்தது. வந்து அவர் என்ன சொன்னார்னா, நான் படிக்கிற காலத்தில், கல்லூரி படிக்கிற காலத்தில் படிப்பு முடிச்சுட்டு எனக்கு வேலை இல்லை, காரம் இல்லை, ரெண்டும் இல்லாதனால எனக்கு காதலும் கைக்குள்ள, காதல் தோல்வியில் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி எங்கள் தலைவர், எங்கள் முதல்வர் வேலையும் கொடுத்துருக்காரு, காரும் கொடுத்துருக்காரு அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறான்னா, பெரிய குளத்துலேருந்து ரயிலில் தான் வரேன், ட்ரெயினில் வரேன், ட்ரெயின்லேருந்து சட்டசபைக்கு வரும் பொழுது வரப்போ ஆட்டோவில் வருவேன். அப்போ வந்து ஆட்டோவில் வந்து சட்டசபையில் காவலர்கள் நிறுத்துவாங்க, யாருங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது நான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லும்போது நம்ப மாட்டாங்க. அப்புறம் ஐடி கார்டு எடுத்து பார்த்த பிறகு தான் அவங்களே ஆச்சரியப்பட்டு என்னை உள்ளே விடுவாங்கன்னு. அதுவும் ஒரு விதத்தில் யதார்த்தம். இதெல்லாம் மாரி முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ச்சியாக 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அந்த 5 முறையும் சட்டமன்றத்திற்கு சைக்கிளில் வந்திருக்காருங்க. ரொம்ப தூரம் இல்லை, நம்ம ஆந்திராவில் ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருந்த பொழுது, இப்போ ஆந்திரா தெலுங்கானா இருக்குல்ல, ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருந்த பொழுது கும்மடி நரசையா அப்படின்னு அவருடைய பேர் வந்து பழங்குடியின மக்களினுடைய ஒரு தலைவராக இருந்து வருது. அவர் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். என்கிட்ட சைக்கிள் தான் இருக்குது சாமி, இது போதும், எனக்கு காரு வேணாம், ஸ்கூட்டர் வேணான்னு சொல்லி எங்கே அவர் ஊர்லேருந்து இறங்கி ஹைதராபாத்தில் இறங்கி ஹைதராபாத்லேருந்து சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு சட்டமன்றத்துக்கு வருவார். அந்த சைக்கிளை பார்க் பண்ண முடியாமல் பல வேலைகளை, இப்போ இந்த பெரியகுளம் எம்எல்ஏ சொன்னார் இல்லைங்களா, ஆட்டோவில் வரும்போது யாருன்னு கேட்குறாங்க, அது மாதிரி ஒரு தடவை போலீஸை தூக்கி சைக்கிளை வெளியே போட்டாங்க. சைக்கிளை வந்தால் எப்படி இருக்க முடியும்? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சட்டமன்ற கூட்டத்தொடர் இருந்தது நடக்கும்போது தன்னுடைய அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் அலுவலகம் ஒரு சின்ன அறையில் போய் அவர் பாட்டு படுத்துப்பாராம். சொந்த ஊருக்கு போகும்போது அந்த கடைசி ரயிலை விட்டுட்டா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே படுத்துருந்துக்கிறாரு கும்மடி நரசையா. அவருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுக்க போகிறார்களா, எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அந்த கேரக்டரில் நம்மூர் சமுத்திரகனி நடிக்க போகிறாருங்க. சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அப்படியும் எளிமையான எம்எல்ஏக்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு ரொம்ப முக்கியமாக பதிவு செய்யும். இன்னொரு என்னென்னா, கடந்த ஆட்சியில் நிறைய பேர் நிறைய தொகுதிகளில் நிறைய ஊர்களில் வந்து ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபோது திருப்பி அமைச்சாங்க தெரியுங்களா. மக்கள் வந்து ஓட்டு கேட்க மட்டும் வரீங்க, கேட்டுட்டு ஜெயிச்ச பிறகு 5 வருஷம் அந்த பக்கம் தலை வச்சே படுக்கிறது கிடையாது. 5 வருஷம் எந்த ஒரு பக்கமும் படுக்கிறதே கிடையாது. நீ தான் போய் எம்எல்ஏ போய் காத்து கிடக்கணும், எம்எல்ஏ ஆஃபீஸில் போய் நின்று கிடக்கணும், சட்டசபை வாசலில் நின்று கிடக்கணும். எம்எல்ஏ பிஏ பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். கடந்த முறை பல ஊர்களில் அந்த எம்எல்ஏக்களை திருப்பி அமைச்சாங்க. ஊருள்ளே வராது, வெளியே போனாங்க. யார் தெரியுமா, வந்தா தெரியுமா அப்படின்னா, நீ என்ன வந்தால் கூட என்ன பண்ணிக்க நீ அப்படின்ட்டாங்க. ஆனால் ஒரு எம்எல்ஏ கூட எங்களுக்கு கார் இல்லைங்க, அதனால தான் உங்கள் ஊர் உள்ள வர முடியலைங்கன்னு யாருமே சொல்லலை. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சாமானிய மக்களிடம் இந்த மாதிரியான விஷயங்கள் போய் சேரும் பொழுது, நம்ம அப்படியாப்பா கார் இல்லாமலாப்பா அவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். குறிப்பாக மருத்துவமனைகள், எந்த ஆட்சி வந்தாலும் அரசு மருத்துவமனைகள் ரைட்டு, ஆரம்பத்தில் நல்லா ஜெயஜெயன் தான் இருக்குது, நல்லா தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் போக 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 அதனுடைய தன்மையே மாறிப்போகுது. வந்து அரசு மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கே வந்து பொதுமக்கள் வந்து தயங்குறாங்க. இங்கே தாவேக ஆட்சி அமைச்ச போது கூட சொன்னாங்க, வந்து நீங்கள் தாராளமாக போய் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கலாம், தரமான சிகிச்சை, தரமான மருத்துவம் எல்லாமே இருக்கும்.
நீங்கள் அதை பற்றிலாம் கவலையப்பட வேணாம், நாங்கள் எம்எல்ஏ அமைச்சர்களே போய் அரசு மருத்துவமனையில் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரும் வாக்குறுதி கொடுத்துருந்தார்கள். ஆனால் அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காப்பா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒரு 100 நாளில் இவ்வளோ மாற்றங்கள் வந்துருமான்னு தாண்டி வரும். இன்றைக்கி முதல்வர் வந்து சென்னையினுடைய மிக பின்தங்கிய பகுதியாக திரைப்படங்களிலும் நிஜத்திலும் காட்டப்படும் அந்த வடசென்னையில் ஒரு பன்னோக்கு மருத்துவமனை கட்டப்போகிறோம். ஒரு 500 படுக்கை வசதிகள் கொண்ட அந்த மருத்துவமனையில் எல்லா விதமான சிகிச்சையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சென்னைக்கே நிறைய மருத்துவமனைகள் தேவைப்படுது. அரசு பொது மருத்துவமனை இருக்குது, கிண்டியில் ஒரு மருத்துவமனை இருக்குது. இதெல்லாம் தாண்டி வட சென்னைக்கு ஒரு முக்கியமான மருத்துவமனை தேவைப்பா, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதை தாண்டி அப்படின்போது அது ஒரு தரமான மருத்துவமனையாக இருக்கும். இந்த விஷயத்தில் தாவேகா அடித்தட்டு மக்களுடைய வசதிக்கான விஷயங்களில் தாவேகா அரசு மிக சரியாக செய்தால் நான் சொல்கிறேன், அடுத்து ஒரு 25 வருஷத்துக்கு அவங்கள அசைச்சிக்கவே முடியாதுங்க. அதுதான் உண்மை. அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து நிதர்சனமான உண்மைன்னு கூட சொல்லலாம். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. திமுகவில் கடந்த ஒரு 3 நாட்களாகவே ஒரு சின்ன சலசலப்பு போயிட்டுருக்கு. அது ரொம்ப நாளாகவே போயிட்டுருப்பா, 3 நாளாக ரொம்ப தீவிரமாக போயிட்டுருப்பதாக ஒரு தகவல் வந்து என்னென்னா, இந்த ஃபுல்லாக இந்த ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ் குறிப்பாக வந்து சோஷியல் மீடியா இதனுடைய தாக்கம் வந்து இன்றைக்கி அரசியலில் பெருமளவில் இருக்குது. மிக முக்கியமான ஒரு விஷயம், சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நேரலையில் 1 கோடி பேர் பார்க்குறாங்க. அதில் பெரும்பான்மையானவர்கள் இளைஞர்கள் அப்படின்பொழுது இளைஞர்கள் அரசியலுக்குள் பெரும் ஆர்வமாக வந்துட்டார்கள். இளைஞர்கள் தங்களுடைய அரசியல் கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் மிக டேரிங்காக போடுறாங்க. தாவேகா ஆட்சி அமைச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் இளைஞர்கள் ஓட்டு, பெண்களுடைய ஓட்டு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால் திமுகவில் உதயநிதி அவர்களும் சபரீசன் அவர்களும் ஒரு பெரிய விஷயத்தை திரும்ப முன் வச்சுருக்காங்களா. 70 வயசுக்கு மேலே இருக்காங்க இல்லைங்களா நிர்வாகிங்க, அவங்களாம் வந்து கட்டாய ஓய்வு கொடுத்து நீங்கள் உட்கார வச்சுருங்க, தனியாக உட்கார வச்சுருங்க. எல்லா தொகுதிகளிலும், எல்லா மாவட்டங்களிலும், எல்லா தாலுக்காகளிலும் கட்சிகளில் வந்து இளைஞர்களை கொண்டு வாங்க, இளைஞர்களோட போஸ்டிங் கொடுங்க. நகர செயலாளர், வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், எல்லா போஸ்டிங் இளைஞர் கொண்டு வாங்க அப்படின் பொழுது அதை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பரிசீலனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மூத்தவர்கள் இருக்காங்கல்ல, ஏற்கனவே எங்களை மதிக்க மாட்டேன்றாங்க, நீங்கள் வேறு கட்டாய ஓய்வு அப்புறம் பதவி பிடிங்கி ஓட்டில் உட்கார வச்சுட்டிங்கன்னா சுத்தமாக மதிக்க மாட்டாங்க. நாங்களும் கட்சிக்கு உடச்சிருக்கோம் இல்லைங்களா, உங்கள் அப்பா காலத்துலேருந்து இருந்துக்கிறோம், இப்படிலாம் பண்ணால் எப்படிங்க அப்படின்ற ஒரு கேள்வி அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். அதனால் அந்த பக்கம் ஒரு பக்கம் பரிசீலனை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதிமுக சொல்லவே தேவையில்ல, அது கொத்து பரோட்டா போட்டாங்க, அதாவது குளத்தூரை கொத்து பரோட்டா போட்டாங்கன்னு சொன்னார் இல்லைங்களா சிஎம். ஆனால் உண்மையாக வந்து அதிமுக தான் கொத்து பரோட்டா போட்டாங்க. அதில் இளைஞர்கள் வந்தால் என்ன, முதியோர்கள் இருந்தால் என்னன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதிமுக மறுபடியும் சீர்படுத்தி கொண்டு வரதுக்குள்ளே படாத பாட்டு ஆகிடும் பொழுது இன்னும் இருக்கிறவங்க பூரா இங்கே வந்துடுவாங்க. உள்ளாட்சி தேர்தல் வரத்துக்குள்ளே அங்கே அதிமுக கூடாரமே ஒரு பக்கம் காலி ஆகிடும். இதெல்லாம் மீறி சட்டசபையில் இன்று காரசாரமான விவாதம் நடந்தது. அதையும் தாண்டி என்ன சொல்கிறது, நீங்கள் தற்கூறிங்க, எதுவும் தெரியாதவங்க, இவங்களுக்கு என்ன அரசியல் ஞானம் இருக்குது, இவங்களுக்கு பேச தெரியுதா அப்படிலாம் தொடர்ச்சியாக தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்க தாங்க மிக சரியாக, மிக நேர்த்தியாக, மிக பாயிண்டாக இறங்கி சட்டசபையில் பேசிக்கிட்டு இருக்காங்க, இனியும் பேசுவார்கள். தஞ்சாவூரை சேர்ந்த இளைஞர் ஆகாஷ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வந்து போராட்டம் மறியல் செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்தவர். அவருக்கும் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தருக்கும் வந்து வாக்குவாதம் ஏற்பட்டு அவரை போலீஸை அடிச்சிட்டார். அவர் கோவத்தில் அடிச்சிட்டாரு. உடனே அவர் மேலே வந்து ஒரு 7 பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள். அந்த வீடியோவெல்லாம் வந்து பெரிய வைரல் ஆகிடுச்சு. நிறைய எதிர்க்கட்சிகள், சமூக ஆர்வலர்கள்லாம் கூட கண்டனம் தெரிவித்தாங்க. ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு மறியல் நடக்குது, ஒரு பெரிய கலவரம் இருக்குது, ஒரு சாமானிய ஒருத்தன் போயிட்டு இருக்கான், அவனுக்கு வழி உள்ளன்னு கேட்ட ஒரு விஷயம் வந்து அது விவாத பொருளாக மாறுது. ஒருமையில் பேசியிருக்கான், தவறு தான், வந்து அடிக்கப்பட்டதும் தவறு தான். அதை தாண்டி மற்றவர்கள் மீது என்ன நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்தீங்க அங்கே அப்படின்ற ஒரு கேள்வி பெரும் கேள்வியாக இருந்தது. பாஜகனுடைய தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட அது கண்டனமாக அதை வந்து பேசியிருந்தார். நிறைய பேர் சமூக வலைதளம் கூட பதிவிட்டு இருந்தாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, நேற்று முன்தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாள் விழா. அந்த பிறந்தநாள் விழாவை வந்து ஒரு விழாவாக உளுந்தூர்பேட்டையில் கொண்டாடினாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ தஞ்சாவூர் பகுதியில் மாநகராட்சிக்கு அனுமதி இல்லாமல், அனுமதிக்கப்படாத இடத்தில் அந்த கட் அவுட்டு பேனர்லாம் வச்சபோது அந்த மாநகராட்சியினர் வந்து அதை வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
எப்படி நீங்கள் இறக்கலாம், அது எப்படி நீங்கள் வந்து கட் அவுட்டை வந்து அவுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மறியலில் ஈடுபட்டாங்க. சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அது கொஞ்சம் கலவரமாக ஆயிடுச்சு. சரி ஓகேங்க, அந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வைக்கிறதுக்கு அனுமதியும் கொடுத்துட்டாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக வேணாம் அப்படின்னு. அந்த வழியாக ஒரு இளைஞர் வந்திருக்கார். ரொம்ப நேரம் அவர் வந்து போக முடியல, டிராஃபிக் ஜாமு, போக முடியல. என்னங்க இந்த மாதிரி வந்து போக முடியல, ஏங்க இப்படிலாம் வந்து மறியல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஈஸ்காவினரை அவர் கேட்டதாக ஒரு தகவல் வந்து, ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்களாம் போகத்தாலையா, பொதுமக்கள் போகத்தாலையா அப்படின்னு பொழுது அது வந்து அந்த பேச்சுவார்த்தை ஒரு 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 என்ன சொல்றது வந்து ஒரே ஆள் ஒத்த ஆள் அங்கே ஒரு பெரிய கும்பலே நின்றுட்டு இருக்காங்க. என்ன ஆகும் நினச்சி பாருங்க வந்து. அவங்களும் ரொம்ப ஆக்ரோஷத்தோடு இருக்காங்க. அந்த நேரம் காவல்துறை நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த இளைஞரை போய் தடுத்து நிறுத்துறாங்க. ஏன்னா அங்கே மாட்டிக்கிட்டா வம்பாயிடும். போய் அங்கே போய் ஒத்த ஆளாக போய் கேள்வி கேட்குறாரு. அதனால் தம்பி வாங்க இது பண்ணுங்க அப்படின்னு ஒன்று அது கொஞ்சம் வார்த்தை காரசாரமாக எங்கே நீ அடிச்சிருவியா பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று அது கை கலப்பாக ஒரு அடியாக விழுந்துடுச்சு. வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. போலீஸ் அடித்தா என்ன ஆகும், விட்டுருவாங்களா அப்படின் பொழுது எல்லாரும் சமூக வலைதளங்கள்லேயே பெரிய இதுவாக பதிவு போட்டிருந்தாங்க. குறிப்பாக அந்த ஆகாஷ் அப்படி என்ன பண்ணார் மாதிரி தவறு தான் வந்து ஒரு யூனிஃபார்மில் இருக்கிற அதிகாரி மீது கை வச்சு தவறு தான். 7 பிரிவுகளில் அவர் மீதான வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஒரு நாள் நீதிமன்ற காவலில் அவர் வைக்கப்பட்டு இன்றைக்கி அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. காரணம் வந்து திரும்ப சொல்கிறது தான், சோஷியல் மீடியாவில் குறிப்பாக இளைஞர்கள் நிறைய பதிவு அவருக்கு ஆதரவான பதிவுகளை போட்டிருந்தாங்க. வந்து நீங்கள் அங்கே அடக்க முடியல உங்களால், ஒரு அனுமதிக்கு மறுக்கப்பட்ட இடத்துல பேனர் வச்சுருக்காங்க, கட் அவுட் வச்சுருக்காங்க. அதை இறக்குறதுக்கு அவங்க வந்து கும்பலாக வந்து கேட்டபோது மறுபடியும் அந்த இடத்துல வச்சுக்கலாம் நீங்கள் என்ன அனுமதி கொடுத்துருக்குறீங்க. அதே வேலை ஒரு சாதாரணம் தானே, சாமானியம் தானே, அவன் கேள்வி கேட்டிருக்கானே, அவன் உணர்ச்சி வசப்பட்டிருக்கான், அதை எப்படி நீங்கள் வந்து அவன் மேலே 7 பிரிவில் நீங்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். அதை தாண்டி அன்னைக்கு போராட்டத்தில் கலந்துக்கிட்ட மறியலில் ஈடுபட்ட 38 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே முன் வச்சிருக்காங்க. என்ன சொன்ன ஒரு காரசாரமான ஒரு விஷயம், ஒரு பெரும் பிரச்சனையாகக்கூடிய ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.